நேத்து நீங்க இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆல் எய்ஸ் அண்ட் ரஃபா அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியை எல்லாரும் அவங்களுடைய ப்ரொஃபைல்ல வச்சிருந்திருப்பாங்க. சில பேர் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, சில பேர் அவங்க வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புறது என்னன்னா, இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு பெரிய நாடு அக்டோபர் 7, 2023 இருந்து பாலஸ்தீனம் காசா மக்கள் மேல தொடர்ச்சியா பாம் பிளாஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. 215 நாளா இந்த பாம் பிளாஸ்ட் நடந்துட்டு இருக்கு. பாலஸ்தீனம் காசா மக்கள் ஒவ்வொரு இடமும் தஞ்சு புகுந்து போக போக அங்கெல்லாம் பாம் போட்டு மக்கள் எல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஃபைனலா ரஃபா அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு 60 பாம் போட்டு அங்க இருக்க மக்களை அட்டாக் பண்ணிருக்காங்க. அதுவும் கடந்த 48 மணி நேரத்துக்குள்ள அங்க குறைஞ்சது 6 லட்சம் குழந்தைங்க இருக்காங்க. அப்ப மக்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க? இந்த போர் சீக்கிரமா முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். இது என்ன ஸ்டோரி? ஆல் எய்ஸ் அண்ட் ரஃபா அப்படின்னு எல்லாரும் வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியாத நண்பர்களுக்கு இத ஷேர் பண்ணிருங்க. நான் உங்கள் ஆர்ஜே ரோமியோ.